ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ER ஸ்டடி ஜோன். நம்ம வந்து இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பிரியாம்பல். சரியா, இந்த சீரிஸ் வந்து இப்படி கண்டினியூ ஆகும். இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா, அதாவது இதில் வந்து பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி எல்லாமே வரும். ஸோ வந்து இந்த சீரிஸ் வந்து அப்படி கண்டினியூ பண்ணிக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னா பிரியாம்பல். சரியா, பிரியாம்பல் பற்றி சொல்லணும்னா இது வந்து ப்ரிஃபேஸ் டு தி கான்ஸ்டியூஷன், அதாவது கான்ஸ்டியூஷன் முகப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்ட்ரோடக்ஷன் டு தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரியா, முத வந்து பிரியாம்பல் யூஸ் பண்ண கண்ட்ரி வந்து யாருன்னா அமெரிக்கா தான். சரியா, அமெரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் டு யூஸ் பிரியாம்பல். சரியா, ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் டிசம்பர் 30, 1946 கொண்டு வருவது. அதை தான் வந்து பிரியாம்பல் வந்து டெவலப் பண்ணுவோம். ஓகேவா? இதை வந்து ஐடென்டி கார்டுன்னு சொன்னது வந்து என்ஏ பால்கிவாலா. பிரியாம்பல் ஐடென்டி கார்டு சொன்னது வந்து என்ஏ பால்கிவாலா. இதை வந்து ஒரே ஒரு தடவை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்டட் ஒன்ஸ் எப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 வழி அமெண்ட் பண்ணாங்க. இதில் வந்து 3 வேர்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. சோசியலிஸ்ட், செகுலர், இன்டெகிரிட்டி அப்படிங்கிற 3 வேர்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பிரியாம்பல் வந்து பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத வந்து 3 கேஸ் மூலமாக சுப்ரீம் கோர்ட் வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெர்பாரி யூனியன் கேஸ் வந்து என்னன்னா பிரியாம்பல் வந்து நாட் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. திரும்ப கேசவன் வந்து பாரதி கேஸில் வந்து அதையே வந்து அவங்களோட தீர்ப்பை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணி இட்ஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஓகேவா? திரும்ப வந்து எல்ஐசி கேஸில் வந்து இது வந்து இன்டெகிரல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி வந்து இந்த பிரியாம்பல் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் உறுதிப்படுத்திட்டாங்க. சரியா, இப்போ இந்த பிரியாம்பலை பற்றி மற்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா பிரியாம்பலை பற்றி ஃபுல் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ.